சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வைக்கிங் பிரீமியம் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் காமெடி கிங் சிரிப்பு அலப்பறைகள். உடன் வழங்குவோர் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் 1+1 ஆஃபர் ஆக்ட் டெவலப்பர்ஸ் JJ கோல்ட், சர்மரோக நிவாரணி சைபால் மற்றும் சத்யா குலுகுலு ஏசி ஆஃபர். அதாவது தீப்ஷி, ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு நம்மளோட சன் நட்சத்திரங்கள்லாம் டிஃப்ரெண்டான ஒரு கெட்டப்போட தான் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வாரம் வந்துட்டு டிஃப்ரெண்டான ஒரு கெட்டப், வேற லெவல் செட்டப்போட தான் வந்திருக்கேன் நான். எஸ், வந்துட்டு வாழ்க்கையில வந்துட்டு ஜர்னின்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்மளோட செட்டப்லயும் கெட்டப்லயும் கொண்டு வந்திருக்கோம். இந்த வாரத்தோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காமெடி கிங்ஸ்ல இந்த வாரம் நம்ம பார்க்க போறது ரயில் பயணங்கள். ஓகே, சோ தீப்ஷி, எஸ், உன் கம்பார்ட்மெண்ட்ல வந்துட்டு நிறைய பேர் ஏற போறாங்க, என் கம்பார்ட்மெண்ட்ல நிறைய பேர் ஏற போறாங்க. அதுக்கு முன்னாடி இன்ஜினை வந்துட்டு நம்ம கூப்பிட்டாகணும். வண்டி வந்துட்டு எடுக்கிறதுக்காக இன்ஜினை நம்ம கூப்பிட்டாதான் வந்துட்டு வண்டியும் ஓடாது, வாழ்க்கையும் ஓடாது. சோ அதனால வந்துட்டு ரெண்டு அமேசிங்கான இன்ஜின்ஸ் நாங்க வச்சிருக்கோம் எங்களோட செட்ல. சோ அந்த இன்ஜின்ஸ் இப்ப இன்வைட் பண்ணிடலாமா நிக்கி? லெட்ஸ் வெல்கம் ஸ்டீம் என்ஜின் கிரேஸ் அக்கா and எலக்ட்ரிக் இன்ஜின் சுந்தரி காபி. கண்ணு ரெண்டு ரங்கராட்டினோ, கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும். கண்டம் ரெண்டு பக்கவாத்தியும், கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும். அடாடாடாடாடா, எங்க அக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தறல் கொடுத்தாவனு. ஏன் தெரியுமாக்கா? அந்த கவுனோட நீ அப்படியே லைட்டா ரொட்டேட் பண்ணும்போது தாமரை பூ மாதிரி இருந்தக்கா. அவனே நல்லதா சொல்றான், நீங்க எதுக்கு உங்களை இப்படி பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. திடீர்னு நல்லதா சொல்லும்போது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. அக்கா ஒதுங்கி நில்லு, வண்டி வருது பார்த்து நம்ம சேஃபா டிராவல் பண்ணோம். சூப்பர், ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் 2 தேவதைகளுக்கு. ஓகே சூப்பர், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். ஓகே, 2 தேவதைகள் வந்து விட்டார்கள். அதனால இப்ப மறுபடியும் ட்ரெயினுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு 2 கம்பார்ட்மெண்ட்கள். ஆமா, இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முதியோர் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் இங்க வந்திருக்காரு. வேற லெவல்ல அவன் பயங்கரமா இருப்பாருப்பா. அவரு சீனியர் சிட்டிசன் தான் வந்து இப்போ தலைமை தாங்க போறாரு. ஓகே, we would like to call the senior citizen. பாருங்கள், எங்கே அவர்? எங்கே என் சிங்கம்? எங்கே? கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு. அம்மம்மா தந்தை என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சதே சுடிதார் போட்டு பிங்க் லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்காரு இல்லையா? தட்ஸ் மேட்சிங் ஃபார் யூ. ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் டேபிள் டென்னிஸ் கோச். எல்லாருக்கும் வணக்கம். வாவ், என்னோட பேர் ராஜபாட்டு ரங்கதுரை. ராஜபாண்டி. இந்த மாதிரி ஒரு தம்பினால நான் ஏமாந்திருக்கேன். ஒரு தங்கச்சியோட வாழ்க்கையை கூட விளக்கேற்றி வைக்க முடியாத ஒரு கூறுகட்ட அண்ணனா போயிட்டேன். அதை ஏன் லிப்ஸ்டிக் போட்டு வந்து சொல்றீங்க? ஆனா இப்போ வந்து அடுத்ததா யாருன்னு வர போறாங்க நம்ம டீம்ல இருக்கு? அடுத்த பேசஞ்சர் யாருன்றத பாத்துடலாமா? வர சொல்லுங்க பாப்போம். நெக்ஸ்ட் பேசஞ்சர் ப்ளீஸ் உள்ள வாங்க. ஓன உசுரு வந்துருச்சு, உன்னை வாரி அணைக்க சொல்லிருச்சு. ஒரே செகண்ட், போன உசுறு எதுக்கு உனக்கு வந்துருச்சு? அப்படியே போயிருக்க வேண்டியது தானே. என்னது யாருன்னு நீ சொல்ல மாட்டீங்கன்னு? எப்பா இது பார்த்ததுக்கு அப்புறமே உனக்கு தெரியலையா? தெரியலண்ணே, அதான் கேக்குறோம். நீ வந்த பேசுன பண்ண அப்பயும் தெரியல. நீ சொல்லு, அப்பவாது தெரியுதா? கம்பவுண்டரா? தூங்கும்போது ஒரு கொசு கடிச்சதுன்னா அந்த கொசு பெரியலாடாது. தனுஷ் சார்னு சொல்லணும். அதானப்பா எனக்கு ஒரே டவுட். சொல்லுங்க, இப்பயாச்சும் சொல்லுங்க. யாரு? தனுஷ்மா நானு. ஓய்யோ பாவம் தனுஷ். இல்ல 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 இல்ல, கடைசி கம்பார்ட்மெண்ட்ல போய் உட்காருங்க. போங்க போங்க, இங்க நிக்கவே கூடாது. போங்க, சமோசா பத்திரம். வாங்கப்பா அடுத்த பேசஞ்சர். கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததா, அதில் கட்சியில் அமைந்ததா, கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை இந்த சக்கரம் சுற்றுதா, அதில் நான் சக்கரவர்த்தியடா.
சரி யார் நீங்க யாருன்னு கேக்குறாங்க இன்னும் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் எப்பவுமே என்ன கூப்பிட்டாலே ஒரே கேரக்டர் தான் கொடுப்பாங்க சோ இது வந்து பிதாமகன் சூர்யா கேரக்டர் சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப் டப்பாக்கா இதாக்கா எடுத்துக்கோங்க என்ஜாய்க்கா வெரி குட் வெரி குட் பேசஞ்சர் நீங்க வந்து இந்த ட்ரெயின்ல ஜாயின் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போயிட்டு உங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க Thank you so much போப்பா போய் உட்காரு. ரகரகமா இறக்கிறீங்களே அடுத்தது யாருண்ணே அடுத்தது என்ன ரகம் நானே பார்க்கணும்னு வெயிட் பண்றேன். ஆஹா. வாங்க வாங்க. யார் 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 அடடா இது என்ன எனக்கொன்னும் புரியலையே இது வந்து கீர்த்தி சுரேஷாமா. நானே சொல்றேன் சொல்லுங்கம்மா. ஒரு பாட்டு பாடடா பாட்டு பாடணுமாமா பாடுங்க ரெடி தெய்வீக ராகம் திவட்டாத இன்பம் திகத்தாட இன்னுமா கேட்டாலே போதும் நோ சரி நீங்க யாருமா தொடரி கீர்த்தி சுரேஷாமா ஓகேமா ரொம்ப பூச்சி பூச்சி எங்க பூச்சி பாருங்க நசுங்கி போய் கிடக்கு வர திச்சு. ஓகே Thank you ரொம்ப நன்றி so much. நன்றி நன்றி இப்போ அடுத்த பேசஞ்சர் யார் அடுத்த பேசஞ்சர் யாருன்னு பாத்துருவோம் வாங்க. ஏய் she is லைலுவா ஓகே ஆஹா ஆஹா லைலா அடா 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 மா வேற லெவல் வந்த இத்தனை பேர்ல வந்துட்டு கேரக்டர் வந்து கரெக்டா பண்ணது நீங்க தான்மா 5 வச்சா 10 10 வச்சா 20 காசுக்கியா என்ன நானும் பொம்பளை புள்ளைய அடக்க ஒடுக்கமா இருக்கும்னு பாக்குறேன் என்ன கடுப்பேத்துன என்னடி பண்ணுவ ஏய் நீ தான் கேட்ட காலேஜ் இவன அமைதியா இருக்க சொல்லுங்க ஏன்டா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? சரி, நீ நான் காசு இப்ப போடுறியா? மனோபாலா கேரக்டர் தான் அமைதியாடுறா. அண்ணா ஜெயம் ரவி வாய்ஸ் சூப்பர் So Laila and Surya, thank you so much. ரொம்ப பெருமையா இருக்கு. Please go take your seat. நன்றி. அடுத்த பேசஞ்சர் யாருன்னு பாப்போமா? வாங்க. நான் பார்த்து போட அடடா டிஆர் சார் நீங்களா சார் நான் இது பேசவே இல்ல அப்ப பேசுங்க மாமாட்ற திடீர்னு டிஆர் நீங்களா சார் நாங்களே கண்டுபிடிச்சோம் நீங்க டிஆர் சார் தெரிஞ்சிருச்சுல அவ்வளவுதான். மத்தவங்களுக்கு தான் வந்து பெர்ஃபார்ம்லாம் பண்ணணும் நான் வந்தாலே போதும் ஹேர் ஸ்டைல் இப்படி அடடடடட சரி என் வாய்ஸ்ல போட்ட கலாசலாவை போடு நான் ஆடிட்டு போறேன் Thank you so much சார் ரொம்ப நன்றி சார் உட்காரட்டா ஆமா சார் உட்காருங்க ப்ளீஸ் சார் அடுத்து வர போறவரு இன்னும் பயங்கரமான பேசஞ்சர். அப்ப கூப்பிட்டுருவோம் வாங்க தம்பி வாங்க. இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்தில அண்ணா என்னப்பா? அண்ணா அண்ணா நான் ஒரு பாட்டு பாடட்டுமா தாராளமா பாடு தம்பி. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் விக்கி ப்ரோ சூப்பர்யா சூப்பர் ஏய் இரு விக்கி நார்மலா ஒரு நிமிஷம்டா. நார்மலா பரவாயில்ல சொல்லுண்ணா நன்றிடா. ஏய் சூப்பர் பட் ஆனா நிச்சயமா சொல்லி ஆகணும் நீங்க வந்து இந்த அளவுக்கே வந்துட்டு அவ்வளோ சூப்பரா ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு அதாவது வந்துட்டு கலாய்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டுட்டீங்க வெரி குட் அன்பிலீவபிள் விக்கி நீ தானே எனக்கு ரியலைஸ் பண்றதுக்கு நான் இவள்கிட்ட கேட்டுக்கிட்டேன் அக்கா உங்களை அன்னைக்கு தூக்குனாரே அவர் அப்படிங்கிற அவ சூப்பர் ரொம்ப நல்லா அண்ணா எனக்கு உச்சமா இருக்கு சூப்பர் சோ வந்துட்டு காசி ரொம்ப பிரம்மாண்டமா இப்பவே பெர்ஃபார்ம் பண்ணி இப்ப போய் மிச்ச டேலண்ட் சீட்ல அமைதியா உட்கார வைங்க நன்றி ஏம்மா, எங்க கம்பார்ட்மெண்ட்ல எல்லாரும் வந்தாச்சு இப்போ அடுத்தது உங்க கம்பார்ட்மெண்ட் தான் காலியா இருக்கு கூப்பிடுமா தலைவா வந்து மானத்தை காப்பாத்து ப்ளீஸ்
அண்ணா மாடி வாய்ஸ பேசுன சுமாரு 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 ஆஹா அவ்வளவுதான். இது கொஞ்சம் இல்ல சுத்த சுமாரு. ஏய் வெயிட் பண்ணு. சக்தி நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, நான் உன்னை லவ் பண்ணல, ஆனா நமக்குள்ள ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்றா. ஐயா ஐயா. நீங்க வந்துட்டீங்க. ஐயா. இப்போ அடுத்த பேசஞ்சர் யாரு ஐயா? வாடா என் செல்லம் வா. எங்க அப்பா அழகு சுந்தரம் வந்து தங்கபலிக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன்னு சொன்னாரு. அப்படியா? அதுதான் நான் இங்க ஓடி வந்து காமெடி எக்ஸ்பிரஸ் சேர்ந்துட்டேன். மீனம்மா அம்மா பண்ணுங்க. அதனால அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன். இப்போ இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணி நான் பெரிய காமெடியன் ஆக போறேன். இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணி தானே நீ ஆகணும். அட லூசு பொண்ணு, சித்தப்பாட்ட இருந்து தப்பிச்சு பெரிய பாட்டை போயிட்டியேடி. பண்ணு போ. அப்படி சொல்லாதீங்க. அவர் நல்லா daddy. இருந்து நீ ஏதாவது பெர்ஃபார்ம் பண்றியாமா? இல்லனா போய் உட்காந்துரு அவருக்கு முன்னாடியே. ஏன் ராகுல் வரணும்? ராகுல் வரணும். ராகுல நீ யாரமா சூஸ் பண்ணி வச்சிருக்க? அவரே வருவாரு. அவரே வருவாரமா? அதுக்கு நீங்க போய் உட்கார்ந்துறீங்களாமா? அடுத்து எங்க பேசஞ்சர் ஒருத்தர் வராங்க, யாருன்னு பாத்துலாம். இப்ப புரிஞ்சிருச்சு. ஷாருக் கான், தீபிகா படுகோனே. யா அதிசயமான ஒருத்தங்க வர போறாங்க. அதிசய பிறவியா? நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இவங்க இங்க வந்திருக்காங்களா அப்படின்னு. வர சொல்லுங்கள் அந்த அதிசயமான பேசஞ்சரை. ஒரே ஒரு நிமிஷம், ரெண்டு பேரும் சத்திங்க வரையடா. என்ன வேணும் சொல்லுங்க. நீங்க தெரியணும் இல்லையா? தெரிஞ்சுட்டு எந்திரிச்சு நில்லுங்க. கால்ல உள்ள ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாஸ் ஃபார்ம். உங்களுக்கு படிக்க வருமா? இல்ல. அக்கா கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுங்க. விடுனர் பிளேட் சங்கர் பிறவி காமெடியன். பெருனர் கிரேசி பெரியம்மா கேபி அக்கா. அக்கா பக்கத்துல ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. ஏதோ இருக்கு. அன்புடையீர் தங்கள் காமெடி கிங் ஷோவில் காமெடியனுக்கான இடம் காலியாக இருப்பதை அறிந்து நான் இடம்பெற வேண்டி இந்த விண்ணப்பம். இத்துடன் கரிக்குலம் விட்டே. கரிக்குலம் விட்டே. நீங்க விட்டது கரிக்குலம் விட்டே. கரிக்குலம் விட்டையும் சேர்த்துள்ளேன். தாங்கள் செலக்ட் செய்தால் சிறந்த காமெடியனாக செயல்படுவேன். எடை காமெடி பண்ணும் அளவு, உயரம் எதிர் காமெடிக்கு கவுண்டர் போடும் அளவு, பின் குறிப்பு தினமும் 10 ஜோக் சொல்றேன். நிறைய காமெடி ஷோல அழகப்பனை கலாய்ச்சு அழ வச்சிருக்கேன். டெய்லி 10 பேர் என்ன பார்த்து சிரிக்க வச்சிருக்கேன். இதுக்கு தான் எனக்கு அப்படி எரியுது. ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் பிளேடு சங்கர். கலாய்க்கிறேளா? என்ன கலாய்க்கிறேளா? நான் காமெடியன் இல்லையா? நான் ஜோக் சொல்ல கூடாதா? நீ ஜோக் சொல்ல கூடாதுடா. இவர் பாக்குறதுக்கு WWE பூகி மேன் மாதிரியே இருக்காரு. ஒரு ஜோக்காவது ஒழுங்கா சொல்லுவேன்னு நினைச்சேன், அதுவும் இல்ல. நீ விக்ரம் வாய்ஸ் ஒழுங்கா எடுப்பேன்னு நினைச்சேன், அதுவும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒருத்தனை 1000 பேர் கலாச்சா தப்பா? தப்பு மாதிரி தாங்க தெரியுது. எவ்வளவு கலாய்ச்சாலும் ஒருத்தன் இருக்கிறானே அவனை விட்டு வைக்கிறது நம்ம தப்பா? அழகப்பட இப்ப கலாய்க்கிறேன். நாங்க அழகப்பட கலாய்க்கல, உங்களை தான் ஸ்ட்ரைட்டா கலாய்க்கிறோம். அங்கிள் அங்கிள் எனக்கு ரெமோ மாதிரி பண்ணி காமிங்க அங்கிள். நீ முதல்ல தொடரி தனுஷ் மாதிரி பண்ணு. ரெமோ ஹேய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரோஸுக்கு ரோஸ். ஏய், நீ பைத்தியமா? ஐயா ஐயா
நான் உள்ள போகும்போது நீ இந்த முடியை எப்படி போடுறியோ அப்படி நான் மியூசிக் போடுறேன்னு சொல்லி அமிச்சாங்க டிஜே. இப்போ டிஜே என்ன மியூசிக் போடுறாரோ அதுக்கேத்த மாதிரி நான் முடிய போட வேண்டியதா இருக்கு. அவன் கரெக்டா தான் போடுறான், நீ லேட் ஆகுற. இதுக்கே எப்படின்னா எப்படி இன்னும் 3-4 பேர் வரணும் இல்லையா? கூப்பிடுங்க. ஒவ்வொருத்தரா வருவாங்க. தங்கச்சிங்க வாப்பா. ஷாலினி ஹாய். ஹாய். எப்படி இருக்கீங்க? நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள நிறைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சோ பேசஞ்சர் ப்ளீஸ் கோ அண்ட் டேக் யுவர் சீட். நன்றி. இப்ப இவங்க எல்லாம் வந்தா நீங்க கதி கலங்குனீங்களே, ஆமா. இப்ப அவர் வந்தா நானே கதி கலங்குவேன். அப்படியா? கூப்பிடுங்கள். கூப்பிடுங்க. வாங்க. ஐயோ ஐஸ்வர்யா. சரி வைஷு, நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்களே, உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னது? நான் இந்த மாதிரி கண்ட காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது இல்லை. என்னோட முகத்துக்கு பயத்த மாவு, உடம்புக்கு கடலை மாவு இதுதான் போட்டு குளிக்கிறேன். விசு, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அழகா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டயலாகே மாத்துறான் அந்த நாய். நீயும் நம்ம அண்ணன் தம்பி, அவங்க அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ண லைஃப் ஹாப்பியா இருக்கும்டா. ஏய், இப்ப நாசர் வரணுமே. நீங்க 2 பேர் கல்யாணம் பண்ண போறீங்களா? ஆஹா, நாசர் தம்பி. சோடா வாங்கியார தெரியாது, ஆனா கோழி வாங்கியார தெரியும். ஏய் விசு, நம்ம எப்படி ட்வின்ஸோ அவங்க 2 பேரும் ட்வின்ஸ்டா. கிரேஸ் அக்கா சொல்லுங்க. இதுக்கு நான் பண்ண காமெடியே எவ்வளவோ பரவாயில்லையே. பெட்டர்ன்றேனா? ஓகே சூப்பர் வைஷு, நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டே. ஆனா வைஷு, நீங்க ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கீங்க. அங்க உட்காராதீங்க, இங்க உட்காருங்க. பாசஞ்சர்ஸ் மிச்சம் இருக்காங்களா நமக்கு? இருக்காங்க. இன்னும் இருக்காங்களா? சுத்தம் யாரு? சுத்தமா முகம் பார்க்க தவிக்கிறேன். Magna. Oh, Magna. This outside of that, coming it so. Magna bomb blast. I need this, Daddy. I need this. We made love, Daddy. Hey, she is செத்து போயிட்டாடா. நீ நல்லா அழுடா. Daddy, we made love. இன்னும் நல்லா செத்துட்டாடா. அவன் செத்துட்டா. கவலைப்படாதே, கவலைப்படாதே. சூர்யா எந்த கேரக்டரா இருந்தாலும் இவர் மாதிரி வந்து பண்ணுவாரு. மேகனா செத்து போச்சுன்னா இப்ப அவர் மேகனாவா வருவாரா? சரி, அவர் ஆசைக்காக மேகனாவா வாங்க. இருவரில் அடங்குதே உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தங்கள் சேர்த்திடுதே. இங்க இருந்து பார்க்க பிரிடேட்டர் படத்தை தமிழ்ல பார்த்த மாதிரி இருந்தது. பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சக்கென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி. சூர்யா, what are you doing here? Berlin யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கியா? சான்ஸே இல்லை. ஃபைனல் இயர் பேப்பர்ஸ் ஒன்றும் இருக்கு, அதை கிளியர் பண்ண எப்படியும் ஏப்ரல் செப்டம்பர் ஆயிடும். அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணாலும் இங்கெல்லாம் வந்து பாதிக்க மாட்டேன். அப்புறம் காமெடி கிங்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அதுதான் தெரியலங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்க 3 பேருமே போய் உட்காரலாம். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஏக்கா, நம்ம ட்ரெயின்ல வந்துட்டு எல்லாரும் வந்தாச்சு, பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ட்ரெயினை எடுத்துடலாமா? டெஃபினட்டா. அப்போ சொல்லு. ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஓகே நிக்கி, என்ன சொல்ல போறோம்னா இப்போ ஆமா, இந்த வாழ்க்கை என்னும் பயணத்துல ரயில் பயணத்துக்குள்ள வந்தாச்சு. கரெக்ட். ஆனா வந்துட்டு ட்ரெயின் ஜர்னினாலே உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லு. ட்ரெயினுக்குள்ள வந்து என்னதான் உட்கார்ந்து போனாலும், ரிலேட்டிவ்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட டிராவல் பண்ணாலுமே அங்க வந்துட்டு நிறைய பொருட்கள்லாம் வந்துட்டு விற்பாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த ஜேர்னிலே பெஸ்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வர அந்த சாப்பாடு எந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அங்க வர அண்ணா அக்களை ஒரு விதமா அதை கூவி கூவி விற்பாங்க பாத்தியா? ஃபார் எக்ஸாம்பிள் டீ
காபி காபி டீ காபி காபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ராகம் எலக்ட்ரிக் ட்ரெயின் தெரியும்ல. இப்போ நம்மளோட கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு நாங்க குடுக்குற அந்த ஐட்டம்ஸை கூவி கூவி விற்க போறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு எந்த பொருளை விற்க போறாங்கன்றது நம்மளோட மென்டார்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மென்டாஸ் நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் என் டீம்ல இருந்து தான் கூப்பிட போறேன். உங்க டீம்ல இருந்து. யா விக்கிறதுனா வந்துட்டு எங்க தலைவர் விக்கிற மாதிரி வேற யாராலையும் விற்கவே முடியாது. அப்படியா? அப்படியே மூஞ்சில அந்த கேர்ள்ஸ் விட்டு வந்திருக்காரு பாத்தியா? ஓ, என்ன சொல்றா? ஆஹா, பெயின் சீப் பிரபலம் அவர்தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்க ராஜ்பாட் ரங்கத்துறை அவர்கள் தான் வந்துட்டு விற்க போறாரு. ஒரு பெரிய கரகோஷங்களுடன் ப்ளீஸ் லெட்ஸ் வெல்கம் தி தலைவர். மென்டார்ஸ் நீங்க சொல்லுங்க எந்த ஐட்டம் இவருக்கு வந்துட்டு கொடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? டீ. டீயா? ஆல்ரெடி வித்துட்டு இருந்ததுதான். நீ திருந்தவே மாட்டேன். ஓ மை காட், சிட்டி ரோபோக்கு உயிர் வந்துருச்சு. நானும் இவ்வளவு நாளா வந்துகிட்டு இருக்கேன், இன்னைக்கு தான்டா ஃபர்ஸ்ட் காமெடி பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரி உட்காரு, எடிட்ல போயிடுமா இதெல்லாம். 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பிளேசங்கர் அண்ணாவை பார்த்த மாதிரியே இருக்குல்ல. ஆக்சுவலா இந்த டீ எதுல பண்றேன்? இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. Yes, Akka, this is irrelevant to the current situation happening. செத்த மூடிட்டு நில்லுங்க. அதாவது இங்க நின்னா காமெடி வரலை, அங்க போனாலும் வரலை, அங்க நின்னாலும் வரலை, சென்டர்ல நின்னா வருதான்னு பாக்குறேன். உங்களோட சேர்ந்து என்னையும் கலாய்க்கிறா. அண்ணியன் வந்துடும். சொல்லுங்க, இந்த டீல என்ன இருக்கிறது? அம்பி மன்னிக்கணும், உங்களோட சேர்ந்ததால அவரு டேமேஜ் ஆயிட்டு இருக்காரு. இந்த டீல என்ன இருக்கிறது? எனக்கு சூடு இருக்கிறது, சொரணை இருக்கிறது, ரோஷனை இருக்கிறது, நோக்கது இருக்கிறதா? இவ்வளவு இருந்தா கிரேஸ் அக்கா முன்னாடி வந்து நிக்க முடியுமா? ஐயா இது ரொம்ப ரெலவெண்டா இருக்கு ஐயா. இது இந்த ஷோல இப்ப காமெடிக்கு ரொம்ப ரெலவெண்டா இருக்கு. எந்திரிச்சு நிக்க வச்சேனா கிரேஸ் அக்காவை? ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்டிங் ஓவியேஷன் கொடுத்துட்டாங்க. நேக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டிங் ஓவேஷன் நிறைய கொடுத்திருக்கா. இந்த மாதிரி ஏதாவது காரி துப்பும் போது நின்னாதான் உண்டு, நோக்கி இல்லனா ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கிடையாது. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன். நான் சாதாரணமா டிவிக்கிறவன் நினைச்சிடாதீங்க. இங்க வர்ற எல்லா பேசஞ்சர்ஸும் எனக்கு தெய்வம் மாதிரி. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் என் தம்பியை படிக்க வைக்கிறதுக்காகவும் என் தங்கச்சி கல்யாணத்துக்காகவும் தான் நான் பாடுபட்டு இருக்கேன். டிவிக்க சொன்னா பஸ் ஸ்டாண்ட்ல பர்ச தொலைச்சிட்டு பாண்டிச்சேரிக்கு 10 ரூபாய் கிடைக்குமா? பாண்டிச்சேரிக்கு போன ஒரு 10 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுங்க, 25 ரூபா கொடுத்தா போதும். மீதி அதுதான் தேவை. நீங்க இப்ப சொன்னதெல்லாம் ஒரு கார்டுல எழுதி கொடுக்கறேளா? வயிற்றுக்காக மளிகை இங்கே கைப்பில் ஆடுறான் பாரு, ஆடி முடிஞ்சு. ஆனா ஒண்ணு, எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன எப்படி இப்படி நிற்கதியா நிக்க வச்சு காமெடி பண்ண சொன்னீங்களோ அதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு வாழும் நிக்கணும், ஒவ்வொருத்தரும் நிக்கணும். நான் இதே பேட்டால அவளை சதார் சதார் அடிக்கணும். வந்து டீயே வரல வாயில. இது சாதாரண டீ இல்லம்மா, ட்ரெண்டிங் டீ. ஆண்களுக்கு என்ன டீ இருக்கு, பெண்களுக்கு என்ன டீ ஐயா இருக்கு? ஆண்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் பழக்கங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்காக நான் புதினா டீ சேர்த்திருக்கேன். பெண்களுக்கு நைட்டி. இவனை கொன்னுடலாமா? செருப்பா கைட்டி அடிச்சா எல்லாம் சரியாயிடும். பெண்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக, அவளோட பேச்சு திறமை ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக இஞ்சி டீ வச்சிருக்கேன். ஐயா கல்யாணம் ஆனவங்களுக்கு ஆகாதவங்களுக்கு ஏதாவது டீ வச்சிருக்கீங்களா ஐயா? இருக்கு. கல்யாணம் ஆனவங்களுக்கு செம்பருத்தி பூ டீ இருக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குதிரை டீ இருக்கு. அது என்னன்னா குதிரை சாணத்துல போடுற டீ. ஐயா காமெடி வர மாதிரி என்ன டீ இருக்கு? அது எங்கடி இங்க இருக்கு? அது இருந்தா நானே இங்க இருக்கேன். அட போகட்டி, இதெல்லாம் காமெடி. ஆக மொத்த காமெடியை தவிர என் டீ எல்லாத்தையும் வித்துட்டேன்.